கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இது ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆம் பிரியமானவர்களே, எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? இந்த நாளில் அநேகருக்கு விடுமுறையெல்லாம் விட்டுருப்பாங்க. ஓகே, எல்லாம் எழும்பி காலையிலே கர்த்தரை துதிப்போமா? ஒன்னே ஒன்று நிச்சயம், நம்முடைய குடும்பங்களிலே இயேசு வந்தா போதும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ், இயேசு படைகளிலிருந்து எழும்பின பொழுது காற்றும் கடலும் அதற்றினார். எஸ், இயேசு கானாவிற்கு கல்யாண வீட்டுக்கு வந்த பொழுது சூழ்நிலைகள் மாறினது. உன்னுடைய குடும்பத்திலும் இதே மாறுதலை இந்த நாளிலே கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஓ எஸ், சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. சொல்லுவோமா? நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர் நீர் வந்தார். எஸ், வந்தார், சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தார், சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர் நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர் சொல்லுங்க, நீர் வந்தால் எங்களுடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் துயரங்கள், என்னுடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள், என்னுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் எதெல்லாம் உடைய வாழ்க்கையில பிசாசு முடியாது என்று சொல்லுகிறானோ, சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, சொல்லுவோம். ஆவியானவரே, we welcome you Lord. Father, we adore you in the name. சொல்லுங்க, இந்த நேரத்தில் ஒரு தேவ அபிஷேகத்தை, ஒரு தேவ பிரசன்னத்தை, தேவ விடுதலையை. ஓ நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, we welcome you Lord. Father, we welcome you in the morning, O Lord. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஒருவேளை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒன்றுக்கும் உதவாதவளாய் எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிற உங்கள் மேல கர்த்தருடைய கண்கள் இந்த காலவெளியில் படுகிறதை நான் பார்க்கிறேன். ஓ, தேவனுடைய கண்கள் மேல இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். ஒடுக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை, தள்ளப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சேர்த்து கொண்ட நல்ல நேசரே,
எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுவோம், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஒருவேளை நீ தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்கிறவராயிருக்கிறார். இன்றோடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் ஒரு மாறுதலாய் முடிய போகிறது. எந்த இடத்துல தூக்கி எறியப்பட்டாலோ, எந்த இடத்துல கனவீனம் அடைந்தாயோ, எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டாயோ, உன்னை கர்த்தர் தூக்கி எடுக்கிற நேரம் இது. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உண்மையான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுவீங்களா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசர். யாரும் அறியாத என்னை, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நீங்க மாத்திரம் அப்படியே சொல்லுங்கம்மா. யாருமே உன்னை அறியாத நேரத்துல அறிந்த நேசர் உன்னை தேடி வந்திருக்கிறாருமா. என்னுடைய காரியங்களுக்கு நான் யாரிடத்தில் செல்லுவேன் என்று நீ கலங்கின இருதயத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். உடைய எல்லா காரியத்தையும் அறிந்த தேவன், உடைய வியாகுலங்களை புரிந்த தேவன், உடைய வேதனையை அறிந்த தேவன் உன்னை காண்கிறவராயிருக்கிறார். கைவிடப்பட்ட ஆகாரை வனாந்தரத்திலே பார்க்கவில்லையா? வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. உன் வாழ்க்கை எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, என் பிள்ளைக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை என்று சொல்லி ஏன் உன் வாழ்க்கையை நீயே முடித்துக்கொள்ள நினைக்கிற காலவேளையில கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேராய் வருகிறது நான் பார்க்கிறேன். ஓ, உன்னை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறவர். நீ சாக பிறந்தவன் அல்ல, சாதிக்க பிறந்தவன். ஓ, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத ஓர் மகிமை மகிமை உன்னை நன்றாய் அறிந்தவர், உன்னை அவருடைய உள்ள கையில வைத்திருக்கிறதே. கண்கள் என்னை கண்ட
முடிந்ததாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அவருடைய சிரசின் நிழலிலே, அவருடைய செட்டை நிழலிலே அந்த தேவன் உனக்கு வெளிச்சமாய் இருக்க போகிறார். அந்த பரிசுத்த தேவன் உனக்கு தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன். சொல்லுவோமே, என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன். சொல்லுங்க, தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தன் மாலை வேளை என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தன் மாலை வேளை என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன். சொல்லுங்க, நான் யாருக்கும் என் ஜீவனின் பலனானவர், என் ஜீவனின் பலனானவர். சொல்லுங்க, நான் once again, என் ஜீவனின் பலனானவர், என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன். ஜீவனின் பலனானவர், we love you Lord. நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன். என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன். உம்மோடு இருப்பதுதான் எங்களுடைய ஆசை அப்பா. தூக்கி எறியப்பட்ட எங்களை, சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி எங்களை சேர்த்துக் கொண்ட தேவன் நீர் மாத்திரம் ஆண்டவரே. அப்படியே இருக்கிற இடத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே ஒரு முறை சத்தமா ஹல்லேலூயா
அற்புதத்தின் தேவன், மகிமையை வெளிப்படுத்துங்கப்பா. தேவ ஒத்தாசை பிள்ளைகளுக்கு இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு தேவ மகிமை எங்கெல்லாம் இந்த சத்தம் கேட்கப்படுகிற பிசாசுகள் அலறட்டும், எப்படி விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் என்ற நிகழ்ச்சியின் மூலம் இப்படி சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நேரம் தேவனுடைய நாமத்தை துதித்து ஆராதித்தோம். கர்த்தருடைய மகிமையான பிரசன்னத்தை கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருடைய இல்லங்களிலும் வைத்திருக்கிறதை நாவிலே நான் உணர்கிறேன். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையை நான் உங்களுக்காய் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் அறிந்தது தெரிந்தது, சிறு வயது முதற்கொண்டே நாம் இந்த சங்கீத பகுதியை மனப்பாடமாய் வைத்திருப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதக்காரன் அழகாக இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறான். தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர், அவனுடைய வேதம் சொல்கிறது, தாவீதோடு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு இருந்தார், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தனைகள், எத்தனையோ வனாந்தரமான வழிகள், எத்தனையோ குகைக்குள்ளே இருந்த நாட்களிலே இந்த தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலே அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த பயம் என்பது தன்னுடைய வியாதியை குறித்து, தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அந்த பயம் மரணத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், உபத்திரம் என்ற பள்ளத்தாக்கு வரும், வியாதி என்ற பள்ளத்தாக்கு வரும், மரணம் என்ற பள்ளத்தாக்கு வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். வேதத்தில் கர்த்தர் அநேக காரியங்களை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். மரணத்திற்கும் அவர்களுக்கும் சில அடி தூரம்தான், ஆனால் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன் என்று சொல்லுகிறான். நான் சாவாமல் பிழைத்திருந்து. என் அன்பான தேவஜனமே, சமீபத்தில் தேவன் யோனாவை 3 நாள் வயிற்றிலே இருந்தான், மீனின் வயிற்றிலே இருந்தான் என்பதை அநேகரால் நம்ப முடியவில்லை, அநேகரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் சமீபத்திலே ஒரு மேலை நாட்டிலே ஒரு வயதான மீன் பிடிக்கிற ஒரு நபரை அவர் கடலுக்குள் தவறி விழுந்து விட்டது நிமித்தமாக ஒரு பெரிய திமிங்கல மீன் அவரை விழுங்கினது. அவரை அநேக நாட்கள் கழித்து அந்த மீன் அவரை கரையில வந்து கக்கினதாம். அவர் தன்னுடைய காரியத்தை எடுத்து சொல்லுகிறார், ஐயா, மரண இருளனை சூழ்ந்து கொண்டது, அடி நாட்டத்தை என்னால் பொறுக்க முடியலை, ஆனால் நான் ஜீவனோடு இருக்கிறேன். இதற்கு பின்பு அறிந்து கொண்டார்களாம், ஏன் யோனா 3 நாள் இருக்கக்கூடாது? எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில பிசாசானவன் மரண பயத்தை கொடுக்கிறான். ஆனா நம்முடைய தேவன் சொல்லுகிறார், நீ பள்ளத்தாக்கில் நடந்தாலும் மகனே, என் அன்பு மகளே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். வேதத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மரணத்தை சம்பவிக்கிற நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஜீவனை பெற்றுக்கொண்ட சில நபரை நான் உங்களுக்கு காட்டி, இதனாலே நம்முடைய காரியங்கள் ஜீவனோடு எழும்பட்டும். நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலே ஆகார் சொல்லுகிறார், அந்த 15-16 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை
ஒரு செடியின் கீழே விட்டுவிட்டால் தாய் தன்னுடைய மகன் சாவுகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பெத்த பிள்ளையை தன் செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். வழி இல்லை, வழி தெரியலை. அந்த பெயர்செபா வனாந்தரத்திலே இந்த ஆகார் தன்னுடைய பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியாதையா. தண்ணீர் இல்லாமல் வாழ்வதற்கு வழி தெரியாமல் கைவிடப்பட்டவளாய் இந்த பெயர்செபா வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மகன் சாக போகிறான், அதற்கடுத்து நானும் மரித்து போய்விடுவேன் என்று சொல்லி என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு வாய்கிற தூரத்தை தன் பிள்ளைக்கு எதிராய் உட்கார்ந்து அழுகிறாள். மரண பள்ளத்தாக்கு, மரண பள்ளத்தாக்கு. அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒருவேளை இந்த வியாதி நிமித்தம் ஒவ்வொரு நாள் நான் படுகிற வேதனை, ஒருவேளை இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் போனால் நலமாயிருக்கும் என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். எத்தனை நாள் இந்த வியாதியில இருப்பது, எத்தனை நாள் இந்த போராட்டத்தில் இருப்பது, எத்தனை நாள் இந்த நிந்தனை நான் அனுபவிக்கிறது. மரண பள்ளத்தாக்கு. நான் சொல்லுகிறேன், அந்த பள்ளத்தாக்கில் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த மரண பள்ளத்தாக்கில் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என கண்பான தேவஜனமே, இந்த ஆகாரை தேவன் கைவிட்டாரா? அந்த சந்ததியை தேவன் கைவிட்டாரா? இல்லை. தாய் அழுகிறாள், தாய் அழுகிறாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அழுதது தாய்தான், பிள்ளை அழுதுதா என்று சொல்லி எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டா, பிள்ளையின் சத்தத்தை கேட்டா. என கண்பான தேவஜனமே, ஒருவேளை உடைய வாழ்க்கையிலும் இதே போல உடைய அனுபவம் காணப்படுகிறதா? மரணம் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு, எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன். ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் தொழிலின் நிமித்தம் நஷ்டம். ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் மரண பள்ளத்தாக்கா இருக்கிறது. ஓ, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பள்ளத்தாக்கில் நான் உன்னோடு கூட இருக்க போறேன். தாவீது சொன்னா, நான் பயப்படேன், fear not, நான் பயப்படேன், I will not fear. நீ ஏன் பயப்படுகிறாய்? உன்னை உண்டாக்கின தேவன் இருக்கிறார். அவர் வரும்பொழுது உன்னுடைய காரியங்கள் மாறும். வனாந்தரம்தான், பெயர்செபா வனாந்தரம்தான், தண்ணீர் இல்லை, எங்கு பார்த்தாலும் வழிகள் கிடையாது, போனால் மரணம்தான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆண்டவரே, நான் இருக்கிறது வனாந்தரமாய் இருந்தாலும் அங்கே நீர் நீரூற்றை உண்டாக்கி கொடுக்க உம்மால் ஆகும், உம்மால் ஆகும். பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க, தேவன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஓ, வாட் எ வண்டர். இவள் சொல்லுகிறார், என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூரத்தில் உட்கார்ந்து ஆகார் அழுகிறாள். ஆனால் பிள்ளை தான் இருக்கிற இடத்துல, அப்பா எனக்கு ஜீவனை கொடும் என்று சொல்லி கேட்டதோ தெரியல. ஆனா பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். எப்படி கேட்டார் தெரியுமா? பிள்ளை இருக்கிற இடத்துல சத்தத்தை கேட்டார். எனக்கு அன்பான தேவஜனமே, நீ இருக்கிற இடத்துல நீ அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவோ, உன்னுடைய சத்தத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில கேட்கட்டும், கேட்கட்டும். நீ மரித்து போகவில்லை. உன்னுடைய காரியம் ஒன்று மரித்து போகவில்லை, நன்மை ஒன்று மரித்து போகவில்லை. தேவரீர் உன்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, இன்னைக்கு காலவேளையில் அறிக்கை பண்ணுங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், நான் மரித்து போகவில்லை, நான் சாவாமல் பிழைத்திருந்து உன்னுடைய செய்கையை நான் சொல்லுவேன். ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் தான் தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு கொடுக்க கெடுத்தார். தேவன் பிள்ளையோடு இருந்தார். ஓ, இவ்வளவு நல்ல தேவன் மரித்து போக வேண்டிய ஆகாருடைய சந்ததியை மீண்டும் துளிர் விட்டு எழும்ப பண்ணி தேவன் அந்த பிள்ளையோடு இருந்தாராம், பிள்ளையோடு இருந்தாராம். பார்க்கிற தேவ ஜனமே,
மரணம்தான் உன்னுடைய முடிவல்ல. கர்த்தர் இந்த இடத்திலிருந்து உன்னை தூக்கி நிறுத்தி எப்படி ஆகாருடைய பிள்ளையை பெரிய ஜாதி ஆக்குனாரோ உங்களை கர்த்தர் ஆக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக வேதத்தில் உன்னியர் மனிதனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அங்கு 12ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசிகள் ஒரு புத்திரர் அவன் விதவை அவள் சொல்லுகிறார் தீர்க்கதரிசிட்ட வந்து, அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் வேறு ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவள் சொல்லுகிறார், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகை நான் பொறுக்குகிறேன் என்றாள். ஐயோ பரிதாபம்! இவருடைய நிலைமையை பார்க்கும் பொழுது கணவன் அல்ல, தாயும் பிள்ளையும் இருக்கிறார்கள். இவள் போய் இருக்கிற கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் அதை சுட்டு சாப்பிட்டு செத்து போகுவதற்காக 2 விறகை பொறுக்குவதற்காக காட்டுக்கு வருகிறார். சாரிபாத் என்ற ஊர்ல சாக போகிறார்கள். தானும் தன் பிள்ளையும் சாக போகிறார்கள். காரணம் என்ன? வாழ்வதற்கு வழி இல்லை. அன்பாய் இருந்த கணவன் மரித்து போய்விட்டார். எங்களுக்கு எப்படி நன்மை வரும்? எப்படி இந்த உலகத்தில் நாங்கள் இருக்க முடியும்? எப்படி நானும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நடத்த முடியும் என்று சொல்லி அங்கலாய்ப்பு ஆகினால ஒரு முடிவு பண்ணுகிறார்கள். தானும் தன் மகனும் சாப்பிட்டு செத்து போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இவளும் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும்படியாய் போகிறாள். ஐயோ, இதுக்கு மேல் வாழ்வு கிடையாது ஐயா. நீ கண்ணேருடைய வாழ்க்கையில அதுதான் நினைக்கிறார்கள். இந்த கடன் வந்துட்டால், இந்த ப்ராப்ளம், இந்த பிரச்சனை வந்துட்டால், இப்படிப்பட்ட காரியங்கள் இனிமே எனக்கு வாழ்க்கை வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன், இனிமே வாழ்வே இல்லை என்று சொல்லி நினைத்து விடாதே. நீ எது முடிந்தது என்று சொல்லி நினைக்கிறாயோ அங்கேதான் ஆண்டவர் ஒரு ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். It's not an end, it's a beginning on your life. நீ எதை முடிந்தது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, எந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறாயோ, எந்த நன்மையை வாழ்க்கையில முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறாயோ, இனிமே என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி நினைக்கிறாயோ, இல்லை. அங்கேதானே கர்த்தர் உனக்கு ஒரு ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். தானும் தன் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போக வேண்டிய நிலைமையிலே அதற்காக ஊரை விட்டு வெளியே வந்து விறகை புறக்கி கொண்டிருக்கிறாள். ஓ, அடிக்கடி சொல்லுவேன், எலியாவுக்காக சாரிபாத் விதவையோ ஒண்ணுமோ தெரியாது. ஆனால் நான் சொல்லுவேன், சாரிபாத் விதவைக்காகவே எலியாவை கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு வந்தா. ஓ ஹல்லேலூயா! தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நம்முடைய தேவன் யாரையும் கைவிடுகிற தேவன் அல்ல, கரம் தூக்கி எடுக்கிற தேவன். உங்கள் மேல் சுமத்துகிற தேவன் அல்ல, பாரத்தை வைக்கிற தேவன் அல்ல, பாரத்தை எடுக்கிற தெய்வமாமா. எஸ், மரணம் தான் உன் முடிவென்று சொல்லி ஒருவேளை நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். உன் காரியத்தை மாற்றிடுமா, மாற்றிடு. தன் ஜீவனை இழந்து போக வேண்டிய நிலைமையில காணப்பட்ட இந்த சாரிபாத் விதவையுடைய வாழ்க்கையிலே தீர்க்கதரிசியாக எலியா தேடி வந்து அவனுடைய வீட்டை ஆசீர்வதித்தது போல உன்னுடைய வீட்டையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்ன நடந்தது? அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போ, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனால் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் குமாரருக்கும் பண்ணலாம். இவன் யோசிக்கிறான், இருக்கிறதே கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், அது எனக்கும் என் பிள்ளைக்கும் தான் காணும். இந்த ஒரு மனுஷன் வந்து சுடல அடைய எனக்கு கொண்டு வா என்று சொல்லுகிறேன்னு சொல்லி புலம்பலமா அழல. அவள் சொல்படி ஏவல் செய்தான். அதுக்கப்புறம் வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்தை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிட நாள் மட்டும் பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அழகாய் போடப்பட்டிருக்கிறது. அவள் போய் எலியாவின் சொற்படியை செய்தாள்.